செப்டம்பர் மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படங்களில் எந்த படம் ஹிட் ஆகிருக்கு, ஃப்ளாப் ஆகிருக்கு, பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆன தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. அதே மாதிரி செப்டம்பர் 13 தேதியில் கேரளாவில் ரிலீஸ் ஆன படம் ARM தமிழ்லையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. செப்டம்பர் 20 தேதியில் ஹரிஷ் கல்யாணோட லப்பர் பந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ், படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அதே மாதிரி செப்டம்பர் 20 தேதியில் கடைசி உலகப்போர், கோழி பண்ணை செல்லதுரை, அதே மாதிரி நந்தன் 3 படங்களும் ஃப்ளாப் ஆகியிருக்கு. அடுத்ததாக செப்டம்பர் 27 தேதியில் நம்ம சதீஷோட சட்டம் என் கையில் ரிலீஸ் ஆனது. படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது, ஆனால் கலெக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. இது ஒரு டீசெண்டான படமாக மாறி இருக்கு. விஜய் ஆண்டனியோட ஹிட்லர் மற்றும் நம்ம பிரபுதேவாவுடைய பேட்டர் ஆப் இந்த 2 படங்களையும் செப்டம்பர் 27 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரெண்டுமே ஃப்ளாப் படங்கள் தான். அதே செப்டம்பர் 27ஆம் தேதி பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் ஆன தேவாரா இந்த படத்துக்கு ஒரு மிக்சடு ரெஸ்பான்ஸ் தான். ஆனால் படம் தமிழ்நாடுல ஃப்ளாப். ஆனால் இந்த படத்தை தெலுங்குல கம்பேர் பண்ணும்போது பிளாக் பஸ்டர் மூவி. அதே மாதிரி செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆன மெய்யழகன் கார்த்தியுடைய மூவி. படத்துக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் வந்தது. ஆனால் கலெக்ஷன் வைஸாக படமும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. இது ஒரு டீசெண்டான படம் தான். செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆன படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.